கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்துக் கொண்டு வருகிறோம் ஒவ்வொரு நாளும். இன்று கர்த்தர் உங்களுக்காக என்ன வார்த்தை கொண்டு வருகிறார் என்று பார்ப்போம். உபாகம் புத்தகம் 21ஆம் அதிகாரம். அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன். அவர் சொல்லாரு, அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், நான் இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் சில பேர்கள் பெரியவங்களெல்லாம் போய் பேசுறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க சிலவங்க. அந்த மாதிரி காரியத்தில் அந்த காரியம் எனக்கு பேசணும், இந்த விஷயத்தை எனக்கு பேசணும், ஆனால் அவங்ககிட்ட பேச எனக்கு ரொம்ப பயமாக இருக்க, இப்படி முடியலையே, என்ன செய்ய, எனக்கு அந்த பயம் போகணுமே, என்ன செய்ய. அதுதான் சொல்லார், அவனைவிடையும் மேலான கர்த்தர், அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன் உன்னோடு கூட இருக்கிறார், இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எவ்வளோ பேர் இருந்தாலும், அவர் உங்களை விடையும் பெரிய கோர்ஸில் இருந்தாலும், ஒரு காரியத்தில் நீங்கள் பேச போகிறீங்களா, பயப்படாதங்க. வல்லமை உள்ள தேவன், அரசில் வல்லமையும் பயங்கரமான தேவன் என்னோடு கூட இருக்கிறார், இந்த மனதில் நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி ஒரு வார்த்தையை நீங்கள் வச்சு, அவர் என்னோடு கூட இருக்கிறார், என் தேவன், அவனை விடையும் மேலான தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று அந்த வார்த்தையோடு நீங்கள் போகும்போது கர்த்தர் உங்களுக்கான தேவையான அந்த தைரியத்தையும் பலத்தையும் கொடுத்து அந்த காரியத்தில் நிச்சயமாக வெற்றி பெற வைப்பார். ஆகையால் இன்றைய தினம் அவர் உங்களோடு சொல்கிறார், நீ கலங்காத. அவர் சொல்றாரு, பயப்படாத, நான் இருக்கிறேன், இந்த காரியத்தில் நான் உன் கூட இருக்கிறேன். தேவனே கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அது முக்கியமானது. அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அதை முதல்ல நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அந்த வல்லமை உள்ள தேவன் உங்களுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் ஏன் பயப்படணும்? அவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களுக்குள்ளே நீங்கள் இப்படி நினைத்து நீங்கள் எந்த காரியம் பேசும்போது நீங்கள் அழகாக பிந்தாச பேசுவீங்க, எந்த ஒரு தயக்கம் இருக்காது, இந்த பயங்கரதே இருக்காது. எப்படி அவர்களைப் போல நீங்கள் பேசுவீர்களோ, இன்றைக்கு அந்த காரியத்தை நீங்கள் போகிறீங்களா, நிச்சயமாக நடைபெறும். அந்த காரியத்தில் நீங்கள் முழு மனதோடு நீங்கள் செயல்படுங்க, கர்த்தர் கூட இருக்கிறார் என்று சொல்லி அந்த காரியம் நிச்சயமாக நடைபெறும். இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் தினமும் பற்றிக்கொள்ளுங்கள். அதனால் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நான் பேசிக்கொண்டு வருகிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை எடுத்து நீங்கள் மனதில் வச்சு, அவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை விட்டு விலகாதவர் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்கள் இதை கேட்டு நீங்கள் செல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே வெற்றிகரமான வாழ்க்கையை நடைபெறும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் தோல்வி இருக்காது, எப்பொழுதும் ஜெயத்தை நீங்கள் பெறுவீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.